கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற காரை பார்த்துட்டிங்கன்னா Volkswagen போலோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா Volkswagen போலோ மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2011 மாடல். வேரியண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெச் லைன் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா 2 ஓனர் வரும்னு இருக்காங்க. இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 1,63,945 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு இருக்காங்க. சிஎஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ரிமோட் லாக் வந்துடும்ன்ட்ருக்காங்க, ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், அழகில் வந்துடும், டச்சு ஸ்க்ரீன்லாம் வந்துடும்ன்ட்ருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா 80% நல்லாயிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 3,50,000 சொல்கிறாங்க. ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா Volkswagen போலோ மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2011 மாடல். வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஹெச் லைன் அப்படின்ட்டுருக்காங்க. இது ஓனர் பார்த்துட்டிங்கன்னா 2 ஓனர் வரும். இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1,63,945 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிஎஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ரிமோட் லாக் வந்துடும்ன்ட்ருக்காங்க, ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடும், டச்சு ஸ்க்ரீன் வந்துடும்ன்ட்ருக்காங்க. டயர் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா 80% நல்லா இருக்குன்ட்ருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 3,50,000 சொல்கிறாங்க. ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோவுக்கெல்லாம் பாலா கார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.